குரூப் 4க்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி பிளான் கொடுங்க சார் கேட்டிருந்தீங்க இல்லையா? விடாமுயற்சியோடு நம்ம ஷெட்யூல் 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜிஎஸ்க்கான ஷெட்யூல் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் ஷெட்யூல் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகினர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது எப்படி படிக்க முடியுது, ஓகே எங்களால் வந்து படிச்சு முடிச்சிட முடியுது, கம்ப்ளீட் பண்ணிட முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷெட்யூலை வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நான் தமிழில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ சிம்பிளான பிளான். இப்போ வந்து டெஸ்ட் 1 சொல்லியிருக்கேன், மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருக்குது. சரிங்களா? ஒரு நாள் கேப். டெஸ்ட் 23 அன்னைக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படின்னு என்ன பண்ணலாம், 23 அன்னைக்கு என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூடியூப்ல லைவாகவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்லைன்ல ஒரு தேர்வாகவும் எழுதி பார்க்க போறீங்க. ஸோ இந்த பல வழிகளில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த டாபிக் அலசி ஆரம்பிச்சு முடிக்க போறோம் அப்படிங்கிறதா சிம்பிளான கான்செப்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இப்போ ஒரு நாள் விட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி ஒரு 2 நாள்னு வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் முடிச்சிருங்க, ஆஃப் டே முடிஞ்சது, அடுத்த நாள் ஆஃப் டே இருக்கு, அடுத்த ஆஃப் டே இருக்கு. ஸோ ஒரு நாள் அடுத்த நாளும் வந்து இருக்கு உங்களுக்கு டைம். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெசனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. எது சிலபஸ் கூட கனெக்ட் ஆகுதோ அந்த 2 டாப்பிக்கை தான் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஜிஎஸ்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? புரியுதுங்களா? மேக்ஸ்ல ஒரு டாபிக் இருக்கு, ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்கு. இப்போதைக்கு நான் எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட் அரசியலமைப்பு, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 டாபிக் எடுத்திருக்கேன். 3 டாபிக் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் நான் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு ஷெட்யூல் ஆட் பண்ண போறேன். அதில் வந்து தமிழையும் நான் ஆட் பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து தமிழுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஷெட்யூல் இன்னும் கொஞ்சம் டைட் ஆக போறேன். நீங்கள் அடுத்தடுத்து தேர்வுகள் எழுதுற மாதிரி நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். சரிங்களா? புரியுதா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இந்த டெஸ்ட் நம்ம வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஆப்பில் நடக்கும். சரியா? ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாது, அந்த டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விடாமுயற்சிக்கான ஒரு ஷெட்யூல் 1 வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து யூடியூப்பில் இதில் லைவாகவும் நம்ம குவிஸ் வந்து பார்க்க போகிறோம். 1 சரியா? ஒரு விஷயம். தென் ஆப்பில் நீங்கள் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. புரிஞ்சுதா? ஆரம்பிக்கலாமா? படிக்க ஆரம்பிக்கலாமா? பிளான் வந்தாச்சு. படிக்கிறதுக்கான மெட்டீரியல் சார் மெட்டீரியல் எல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெட்டீரியல் வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எஸ்சிஆர்டி புக்கோட கலெக்ஷன். சரிங்களா? இது வந்து சார் ஸ்கூல் புக் தான் படிக்கிறோம், சரிங்களா? ஸ்கூல் புக் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் மாறலை. இப்போ வரைக்கும் எந்த கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணலை. சரியா? இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி புக் ரெடி பண்ணி ஒரே டைமில் வந்து எல்லா புக்கையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதும் கிடையாது. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அதனால அடுத்த எக்ஸாமுக்கு நமக்கு 6 மாதத்துல எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்குள்ளே எல்லா சிலபஸும் சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி நடந்த 2018 பார்த்தீங்க அப்படின்னாவே என்ன பண்ணியிருந்தாங்க, 6th 9th 11th இந்த மாதிரி இதில் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வருஷங்கள் தான் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து புக் சேஞ்ச் பண்ணுறத பற்றி ஒரி பண்ணாதீங்க. நமக்கு சிலபஸ் இருக்குது, சிலபஸுக்கான கண்டென்ட். நீங்கள் வந்து புக்கு எதில் படிக்கிறவங்கலாம் விஷயம் கிடையாதுங்க. சிலபஸுக்கான கண்டென்ட் படிக்கிறோமா அப்படிங்கிறத முக்கியம். அந்த கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ளே அடங்குது. அதனால் தைரியமாக போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் படிக்கலாம். நீங்கள் ஒரே பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புக்கு வேணுன்றவங்க எஸ்சிஆர்டி புக்கோட கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டெலிகிராம்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஒட்டு மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? இப்போதைக்கு நான் அரசியலமைப்பு வாங்கிக்கிறேன் சார், ஹிஸ்ட்ரி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் சரி வாங்கிக்கோங்க. அந்த புக்கில் என்ன ஆர்டரில் வருமோ அந்த ஆர்டரை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏற்கனவே டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். படிக்க ஆரம்பிக்கிறவங்க மெட்டீரியல் வச்சு படிக்கலாம். கிளாஸஸ் 1 by 1 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து நான் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டும் நிறைய வேணும் எனக்கு. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இதெல்லாம் டெஸ்ட்டு சார், இது ப்ரீ டெஸ்ட்டாக பை டெஸ்ட்டாக முக்கியமான விஷயம் கடைசியில் வந்து சொல்கிறேன். சரி பரவாயில்லை. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட்டாக வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் எழுதலாம். அதை தவிர்த்து வேறொரு நாளில் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா முடியாது. சரியா? அன்னைக்கு இலவசமாக இந்த தேர்வு எழுதுகிற மாதிரி நான் உங்களுக்காக கொடுக்குறேன். சரிங்களா? புரிஞ்சுதா? இதுக்காக நான் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து இதுக்குன்னு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே? ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அந்த பர்டிகுலர் டேயில் எனக்கு டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சந்தோஷமா படி, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் உனக்கு கொடுக்குறேன். சரியா? அதனால் நீ எழுதிக்கலாம். இல்லை சார் என்னால் அன்றைக்கி எழுத முடியாது, நான் அடுத்த நாள் எழுதுறேன் அப்படின்னா நீ வந்து பே பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஷனோட தான் வைக்க போகிறேன். அதையும் நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். எதுக்காகனா உன்னை வந்து அன்னைக்கு ஷெட்யூலில் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம். சிம்பிளாக சொல்லணும்னா நீ டிலே பண்ண என்ன ஆகும், உனக்கு ஷெட்யூல் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீ அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஐயோ நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது நீ என்ன பண்ணுவ, படிக்க ஆரம்பிப்பேன். அன்னைக்கு முடிக்க முயற்சி பண்ணுவேன். சிம்பிளான லாஜிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.